எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். வீட்டில் கரண்ட் இல்லை. சரி வெளியே வந்து வீடியோ எடுக்கலான்னா வண்டி சவுண்டு போயிட்டு வந்துட்டே இருக்குதுங்க. தோட்டத்தில் வந்து நின்று எடுத்துகிட்ருக்குறேங்க. இப்போ அன்னைக்கு தொடர்ச்சியோடு தான் இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கிறேன். சின்ன வயசில் நடந்த கதை தான். சின்ன வயசில் நாங்கள் எல்லாருமே வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு எல்லோரும் வாய்க்காலுக்கு போய் மீன் பிடிச்சி சாப்பிட்லான்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டோங்க. அப்போது காலையில் எல்லாருமே அன்றைக்கி சனிக்கிழமை லீவு, ஸ்கூல் லீவுங்க. அதனால் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். காலையில் அம்மா அம்மா அவங்க வீட்டில் அம்மா எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போகலான்னு சொல்லி ஏன்னா ஆற்று பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆற்று பக்கமே போகக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் தண்ணியில் அடிச்சிட்டு போனோம்னு சொன்னோம் இல்லைங்களா? போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போனதுலேருந்து ஆற்று பக்கம் வாய்க்கால் பக்கம் போகக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் கட்டண்டாட்டாக சொல்லிட்டாங்க. எல்லா வீட்லேயுமே நாங்கள் அடிச்சிட்டு போனதை பார்த்துட்டு யார் வீட்லேயும் குழந்தைகள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அம்மா அப்பா எப்படி வேலைக்கு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி ஆற்றுக்கு போயிடலாம், வாய்க்காலில் போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் இருக்கிற வரமிளகாய் எடுத்துட்டு உப்பு எடுத்துகிட்டு எல்லோரும் வழக்கம் போல் ஆளுக்கு ஒரு எருவு மாட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு வாய்க்காலுக்கு போயிட்டாங்க. வாய்க்காலுக்கு போனதுக்கப்புறங்க அங்கே போய் வாய்க்காலில் போயினோடனேயே அங்கே அப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வாய்க்காலுக்குள்ளே இறங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி சரி கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி பார்த்தோன்னயே எங்களுக்கு இப்போ வரைக்குமே தண்ணி எங்கே பார்த்தாலும் எங்கே நாங்கள் ஆற்றுக்கு போனாலும் தண்ணி பார்த்தோன்னா முதல்ல குளிக்கணும்னு தான் எங்களுக்கு தோணும். அதனால் சரின்னு தண்ணிக்குள்ளே இறங்கி முதல்ல போய் குளிச்சுக்கலான்ட்டு. அப்புறம் வீட்டில் வந்து எங்கள் அக்காவோட தாவணி இருந்தது, எங்கள் பெரியம்மா பொண்ணோட தாவணி இருந்தது. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். எடுத்துகிட்டு போனோன்னா அந்த பக்கம் ஒரு பொண்ணு, இந்த பக்கம் ஒரு பொண்ணு வச்சு வாய்க்காலில் முதல்ல தாவணி விட்டு மீன் எடுக்க பார்த்தேங்க. அந்த தாவணியில் அந்த பொண்ணு மேலே தூக்கிட்டுனா நான் இப்படி மேலே தூக்கணுன்னா நழுவிட்டு நழுவிட்டு மீன் போயிட்டே இருக்குதுங்க. மீனே சிக்க மாட்டேங்குது. ஏதோ 1, 2 சிக்குது. அது கையில் பிடிக்கிறக்குள்ள அதுவும் தண்ணிக்குள்ளேயே போயிருதுங்க. அப்புறம் இப்படியே பண்ணிகிட்டு இருக்குது. நீ எப்படித்தான் மீனை பிடிச்சி எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லி போட்டுங்க. என்ன பண்ணோம், மறுபடியும் தூண்டில் ஒரு குச்சி ஒன்று ரெடி பண்ணிங்க. அதில் கொக்கி ஒன்று வளைச்சி எடுத்து அதில் மாட்டி அது புழுவு மாட்டி அந்த தண்ணிக்குள்ளே விட்டு எடுக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சேங்க. அதுக்கு முன்னாடி தேங்காய் தொட்டியில் ஒரு 10, 20 10 வரமிளகாய் இருக்குங்க. அதையே ஒரு தேங்காய் தொட்டி தண்ணி ஆற்று தண்ணியவே எடுத்து அந்த வரமிளகாயை தேங்காய் தொட்டிக்குள்ளே முதல்ல ஊற வச்சுட்டேங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கல்லை வச்சு தான் அதை தேய்ச்சி பொடி அப்போல்லாம் பொடியெல்லாம் கிடையாதுங்க. அந்த வரமிளகாய் வந்து 2 கல்லில் வச்சு நல்லா நுணுக்கி அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதையும் தான் நாங்கள் இந்த மீனில் தடவணும். அதனால் என்ன பண்ணோம், அதை முதல்ல ஊற வச்சுட்டேங்க. அப்போ ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. அதனால் நான் அதை பார்த்து கற்றுக்கிட்டது தாங்க. இல்லைன்னு எங்களுக்கு எப்படி தெரியாதுல்ல ஊற வச்சு அரைக்கணும்ன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணேங்க, சரின்ட்டு நாங்கள் தூண்டிலெல்லாம் ரெடி பண்ணிங்க. தூண்டில்ல மீன் போட்டாங்க. மீன் நல்ல செமையாக மீன் வருதுங்க. மீனோட அந்த புழுவை போய் தொலாவ ஆரம்பித்து புழுவை தொலாவுறத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அங்கங்கே போய் நோண்டிங்க புழு எடுத்தேங்க. புழுன்னா அருவருப்பான்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். விவசாயத்துக்கு உகந்தது அதுதான். புழுவே கிடைக்கிறது இல்லைங்க. அப்புறம் நாங்களும் போய் அந்த புழுவை அங்கங்கே புழு எங்கே இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கவரில் வச்சு அதை எடுத்து கொக்கியில் மாட்டி மாட்டி மீன் தண்ணிக்குள்ளே விட்டு ஆற்று தண்ணிக்குள்ளே விட்டு மீனை எடுக்கிறதுங்க. நிறைய மீன் சிக்கிருச்சுங்க. அதை எடுத்து மேலே போட்டு விட்டு அப்புறம் அதையெல்லாம் குடல் உருவி அதெல்லாம் க்ளீன் பண்ணி அது எப்படியோ ஒரு தெரிஞ்சவங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதானுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி அங்கேயே ஆற்றுல கழுவிட்டு அப்புறம் எல்லாம் 2 பேர் உட்காந்து அந்த கல் உரசி அந்த மிளகாய தேய்ச்சி உப்பு கல் வச்சு தேய்ச்சி உப்பு கல்லை வச்சு நல்லா தேய்ச்சிங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதில் தடவி அப்படியே குச்சி சொருகி அப்படியே நெருப்பு கூட்டி அப்படியே சுட்டு சாப்பிட்றதாங்க. செம்ம ருசியாக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி சுட்டு எல்லாம் சாப்பிட்டு அதுலேயே நல்லா சொருகி நல்லா சுட்டு நம்ம எண்ணெயில் பொசுக்கி சாப்பிட்றத விட ஃப்ரெண்ட்ஸ் அதில் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த இதில் நெருப்பில் வாட்டி சாப்பிட்றது. அப்புறம் அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் மறுபடியும் குளிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணுன்னு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மீன் பிடிக்க வந்துகிட்டே இருக்கணும் ஆசைக்கு. சரி மீன் பிடிச்சிட்டே இருக்கலாம்னு மீனை பிடிக்கிற பாம்பு வந்து மாட்டிக்கிச்சுங்க. குட்டி பாம்பு. அது மாட்டினோன்னே எல்லாரும் எடுத்து தூக்கி வீசி போட்டுட்டு ஓட்டம் பிடிச்சா 6 கேட்பாங்க. திரும்ப மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா வீட்டில் மீன் எப்படி ஆற்றுக்கு போனீங்க, எப்படி கிடச்சதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா? இருந்தாலும் அந்த ஆசை போக மாட்டேங்குது. புழு வேறு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு கொக்கியில் மாட்டி மீனை பிடிச்சிடலான்னு பார்த்தோம்னா அதில் பாம்பு சின்ன பாம்பாட்ட தண்ணி பாம்பா நீ என்னன்னு தெரியலைங்க மாட்டிக்கிச்சு அந்த புழு திங்கிறதுக்கு வந்துட்டு.
மாட்டினா எங்களுக்கு அதை பார்த்தோன்னா அலறுதுங்க. ஓட்டமா ஓடுறோம். போட்டுட்டு தூண்டில போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கேருந்து ஓட்டமா ஓடினோம். அந்த சம்பவத்த நெனச்சாங்க இன்றைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன்னா அந்த மாரி வாழ்க்கையில நம்மலாம் இப்போலாம் எங்கே ஒண்ணும் புள்ளைய வீட்ட விட்டு வெளிய வந்தா, அது பாட்டுக்கு பள்ளிக்கூடம் போகுது. புக் அட்டச்சோடு சுமந்துட்டு முதுகுல சுமந்துக்கிட்டு போறத பார்த்தாங்க. நாங்கலாம் பள்ளிக்கூடம் போறதே வந்துங்க பள்ளிக்கூடம் போகிறதே வந்துங்க, நம்மளுக்கு சத்துணவுல வந்து சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி தாங்க போவோம். ஏன்னா, போய் சத்துணவுல சாப்பாடு அப்போல்லாம் ஏதுங்க சாப்பாடெல்லாம் வீட்ல அந்த அளவுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் எங்கள் அம்மாலாம் பூரி சுடுவாங்க. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு எப்போவாவது ஒருக்கா தான் இட்லி சுடுவாங்க. அப்போல்லாம் வந்து சாப்பாடு கிடைக்கிறதே பெருசா இருக்கும். இப்போமே எங்கள் அம்மா தீபாவளிக்கு, பொங்கலுக்கு தாங்க பூரி சுடுவாங்க. ஆனா, எங்கள் வீட்லலாம் நெனச்சா பூரி, நெனச்சா இட்லி, நெனச்சா தோசை அந்த மாரி என்ன வெரைட்டி என்னென்ன வேணுமோ எல்லாம் இப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம். அப்போல்லாம் அந்த சௌரியமெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்போ நம்மளுக்கு பொங்கல் வரும் அப்போ தான் இட்லி சுடுவாங்க. ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி எல்லாம் இட்லி பெரிய பெரிய இட்லியா சுடுவாங்க. இப்போ பூரி வந்து அந்த அன்னைக்கு தான் பூரின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. இதெல்லாம் நினைக்கிறப்போ நம்மலாம் எவ்வளவோ வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டோங்கிறது இப்போ தெரியுதுங்க. இன்னும் அந்த மாரி வாழ்க்கையில இன்னும் கிடைக்காதான்னு ரொம்ப இதா இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கதைய கேட்டு நாங்களும் இன்னும் நெறைய விளையாட்டுத்தனம்லாம் நெறைய பண்ணியிருக்கிறோம். இனி அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.